ஒரு ரோபோட் எப்படி குழந்தைய பெத்து எடுக்கும்னு யோசிச்சு பார்த்தா தலை சுத்துதுல. ஆனா இதை நிஜமாக்கி இருக்காங்க சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு. இந்த ரோபோட்டோட வயிற்றுல கர்ப்பப்பை மாதிரி ஒரு பைய வச்சு அதுக்குள்ள ஒரு செயற்கையான அம்னியாட்டிக் திரவத்தை நிரப்பிடுவாங்களாம். அப்புறம் அதுல விந்தணுவையும் கருமுட்டையும் சேர்த்து கருவை உருவாக்கி கிட்டத்தட்ட 9 மாசங்கள் வரைக்கும் குழந்தைய வளர்ப்பாங்களாம். அப்புறம் ஒரு குழாய் மூலமா குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுப்பாங்களாம். இந்த ரோபோட் கரு உருவாகிறதுல இருந்து பிரசவம் வரைக்கும் எல்லாத்தையுமே கவனிச்சுக்குமா. ஆனாலுமே இந்த குழந்தை எப்படி உருவாகுது, கருவறைக்குள்ள கரு எப்படி வைக்கப்படுது அப்படிங்கிற தெளிவான தகவல் எதுவும் இன்னும் வெளியிடப்படல. என்னடா இதெல்லாம் சாத்தியமானு நினைக்கிறது தெரியுது. ஆமாங்க, சாத்தியம்தான். எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்த வருஷமே இந்த ரோபோட் விற்பனைக்கு வரும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு ரோபோட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாயாங்க. ஒரு பக்கம் வாவ் என்ன ஒரு கண்டுபிடிப்புன்னு ஆச்சரியத்துல பல பேர் வாய் பிளக்குறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு